கண்ணு தெரியாதா பொண்டாடிக்கிட்ட எம்எல்ஏவோட பசங்க தப்பா நடந்துக்கிறதுனால ஹீரோனி இறந்து போக என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ கஷ்டத்துல இருக்க. அப்ப அமித்தோட அண்ணன் வந்து எனக்கு தப்பா நடந்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், என் சின்ன வயசுல எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாததுனால நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா இப்ப என் தம்பிக்கு நான் இருக்கான், அவன் என்ன வேணா பண்ணுவான்ட்டு திமுறா பேசுறாரு. அதோட உன் ஒய்ஃப் ஏன் வாட்டி ரேப் பண்ணும் போதே தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு கேட்க இதை வச்சு அமித்தும் வசீமும் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதே சமயம் ஒய்ஃப் சாவறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த சோகத்துல ஹீரோ அதை படிச்சிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா அந்த லெட்டர்ல அவங்க 2 பேரும் ஹீரோனி கிட்ட செகண்ட் டைமா மிஸ்பிஹேவ் பண்ணி நாங்க அடிக்கடி வருவோம், உன்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நான் அவமானப்பட்டு என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டு வாழ்றதை விட ஒரேடியா நான் போய் சேர்ந்துட பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுமே எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எவிடன்ஸ் எப்பயுமே கிடைக்காது, கண்ணு தெரியாது, நம்மளால அவங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த லெட்டர்ல எதிர்ப்பாங்க. இந்த லெட்டர் படிச்சோன்னே எமோஷனல் ஆகி உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னோட வாழ்க்கை மாரி உங்களோட சட்டமும் இருட்டா இருக்கிறதுனால உங்களோட வேலையை நானே பாத்துக்கிறேன், நான் பண்ண போற சம்பவத்துக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது, உங்க கண்ணு முன்னாடியே தப்பு நடக்கும், ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சவால் விடுறான். ஹீரோவும் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த திறமையை வச்சு வசீமோட தங்கச்சியை கால் அடிச்சு அமித் வயசுல தப்பா பேச இது வசீமோட அப்பாவுக்கு தெரிஞ்ச அமித் அடிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்க ஒரு பக்கம் வசீமும் அமித் மேல கொலவெறியில இருக்க அந்த பகையை பயன்படுத்தி வசீம் மாரி கால் பண்ணி அமித் கிட்ட பேசுறாரு. ஹீரோவையும் ஒய்ஃபையும் எந்த பில்டிங் அடைச்சு வச்சாங்களோ அதே பில்டிங் வசீம வர வச்சு அவனை அதே இடத்துல கொலையும் பண்ணி அமித்தோட கச்சிப்பை அந்த இடத்துல போட்டு வந்துடுறாரு. கச்சிப்பை பார்த்த போலீஸ்மே அரெஸ்ட் பண்றதுக்காக அமித்தை தேட அந்த கேப்ல கான்ஸ்டபிள் வாய்ஸ்ல பேசி அமித்தை வர வச்சு பயங்கரமா அடிச்சு அவனை சுத்தி பெட்ரோலா ஊத்தி கேண்டில கொளுத்தி கதவு பக்கத்துல வைக்கிறாரு. அப்படியே அமித் மாதிரியே அவனோட அண்ணனும் கால் பண்ணி பேசி அவர் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அவர் வந்து கதவை திறந்ததுமே பத்துக்கிட்டு ஏறிய அமித் கதம் அப்படியே எம்எல்ஏவுமே சாகடிக்க கொன்னது ஹீரோன்னு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாததுனால போலீஸ் ஒன்னும் பண்ண முடியாம எப்படியோ பழி வாங்கிட்டவன் மன நிம்மதியோட நம்ம ஹீரோனி அஸ்தியை ஹீரோ கரைக்க அப்படியே படம் முடியுது.